நம்மளுடைய நாடகத்தை எடுத்து ஒளிபரப்ப வேண்டும் என்று அங்கிருந்து வந்து எடுக்கிறார், வழிக தந்திருக்கிறார். அவருடைய குடும்பமும் இல்லாமல் பிடிக்கு, எந்த குறையும் இல்லாமல் பிடிக்கு மாரியம்மனுடைய அனுகிரகம் பற்றி நீடோடி காலமாக வாழ வேண்டாம். வந்தாரே
எனக்கு ஐயான சகலரும் போட்டிடவே மாதவா நுழைந்ததா என்ன ஒன்றும் தெரியவில்லைங்க. என்னடா தெரியல? ஆமாங்க, லைட் போட்டுக்கிறாங்க. லைட் எல்லாம் போட்டிருக்குது. நீங்க சொல்வது புரியவில்லை. என்னுடைய வீரா விபூஷணன் அறிந்தாயா என்ன? வீரோ விபூஷண மகாராஜனா? ஆமா. அப்படி விபூஷணனாக இருந்தாலும் உன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைகள் யார்? நான் எந்த குலத்தில் பிறந்தவன்? உன்னுடைய குலம் கோத்திரம் என்ன? என்னுடைய தாய் தந்தைகள் யார்? உன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார்? கருவே உருவாகி உருவே பிண்டமாகி பிண்டமே ஒரு சதிகளமாகி 10 மாதம் 300 நாள் 300 நாள் 10 திங்கள் 300 நாள் பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரு? உங்க அப்பா மாரு. வா. இல்ல அப்பா மாரு சொல்றேன். அமைச்சர்களே, ஐயா தாயார் உங்க பெயரோ விபூஷண மகாராஜன். உன் தாய் தந்தைகள் யாரு? என் தந்தையோ வச்சிரவாகு. தந்தையோ வச்சிரவாகு. என் தாயோ கை காட்சி. தந்தையோ வச்சிரவாகு. உங்க தாயோ வைகாசி. வைகாசி ஆனி ஆடி ஆவணி கேட்டா கை காசி
தாயோ கை காட்சி இது வரைக்கும் நாங்கள் எத்தனை பேர்கள் பிறந்தோம்? நாங்க சரியாக 4 பேர்கள் பிறந்தோம். 4 பேர்கள் பிறந்தோம். அப்படியே ஒரே ஊடா ஊடிக்கொள்ளான்னு தான் நோங்கிறது. சத்துக்கிட்டு குதி இதை கூட குத்த முடியல. இப்படி 4 பேர் பிறந்தோம்னு சொல்றீங்க. ஆமா. அந்த மூவர்களும் யாரார்? மாதவா, சுவாமி, எங்க அண்ணன் ஐயா ராவணேஸ்வரன், ராமேஸ்வரன், அண்ணன் ஐயா கும்பகர்ணை, கும்பகர்ணன், நான் விபூஜனை, பிறகு என் தங்கை சோப்பனகை. ஓ, இருக்கக்கூடிய இடம் எந்த நாட்டிலும் நீங்க அரசன் தன்னிலங்கை ஆளக்கூடிய எங்க அண்ணன் ஐயா ராவணாதி வர்க்கம். நீங்க எங்க அண்ணனுக்கு 10 சிரம், 20 கரம். எங்களுடைய அண்ணனுடைய புஜபலத்தை அறிந்தாயா? அது ஒன்ன முன்னாடி கேட்டா தெரியும். என்ன ஒன்னனுடைய பலம் எப்படி இருக்குதுன்னு. நம்மளுடைய பலம் குறைந்ததா இல்லையா என்று எங்க அண்ணன் ஐயா ராவணேஸ்வரன் 1000 யானை நிறுத்துவாரு. ஐயோ அப்பா, 1000 யானைகளை 1000 யானைட்டு எதிர்த்து சண்டைக்கு அப்படி போவாரு அண்ணன் ராவணேஸ்வரன். யானை தான் இப்படி நவருமா ஒளிய எங்க அண்ணன் பண்ணாலும் வர மாட்டோம். ஓய், ஆணைகிட்டு போனா எட்டுமா? என்ன ஒன்னு 1000 ஆணைகிட்ட போறேன்னு சொல்ற, அப்படி புல் எட்டுமான்னு கேக்குறேன். உனக்கு இருக்குதா? அடைய உக்காந்துட்டா வெட்டி விடுவோம் நடந்தார கால. வாங்குற காய்ச்செல்லாம் எங்க கொண்டு போய் போடுறீங்க? நாங்களாம் பத்திரமா வச்சுக்கிறோம். அப்படி நல்லா பின்னு போட்டு வச்சு. எதுக்கு? ஆமாங்க, சம்பாதிக்கிற காசு வீணாக கூடாது. எங்களுக்கு வீணாவாது. இருந்தாலும் சாமி, லங்கையா ஆண்டு எங்க அண்ணனுடைய புஜபலம் குறைந்ததா இல்லையா என்று ஏழைகிட்ட எதிர்த்து யுத்தம் செய்யறது. யாரும் ஒண்ணு ஆமா, எந்த குறியுமே இல்லாமல் நாங்கள் தென்னிலங்கையில் வாழ்ந்து வந்தோம். சாமி, இப்ப எங்கே இருக்கிறீங்க? தென்னிலங்கைடா. ஏன்டா அவசரப்படுற? பின்ன 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 என்னடா பண்ணல? ஆண்டு வரைக்குள்ள என் தங்கையாய சூப்பனாக ஆரண்யமான கானகம் சென்றார். அங்க போன உடனே அயோத்தி மாநகரத்தை ஆளக்கூடிய தசரதனுடைய பிள்ளை ராமச்சந்திரமூர்த்தி கையாயினுடைய வார்த்தையால ஆரண்யமான கானகம் வந்தாரடா. கானகம் வந்தவர்கள் யாரார்? ராமர் லட்சுமணர். அதை கண்டு என் தங்கையாகிய சூப்பனகை ராமரை பார்த்து, ஐயா என்ன திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படி என்று கேட்க, அம்மா நான் இப்பொழுது திருமணம் செய்ய மாட்டேன் அப்படி என்று எத்தனையோ வார்த்தை சொன்னார். ராமர். அவருடைய வார்த்தை கேட்காம அவருடைய முதுகுலை எழுதி, தம்பி லட்சுமணா, இவ கொடிய ஒரு அரைக்கி இவளை அகுமானம் செய்து அனுப்படா அப்படி என்று ராமச்சந்திரமூர்த்தியானவர் செய்ய எழுத அது லட்சுமண பெருமாள் அறிந்தார். அறிந்தவுடனே என் தங்கை ஆகிய சூப்பனகையே அகுமானம் செய்து அனுப்பார்களா, அகுமானம் செய்து விடக்கூடாது. மாதவா, சொல்ல அன்னையாகி சீதா பிராட்டியை எப்படியாவது சிறையெடுக்க வேண்டுமே என்று மனதால் எண்ணி எங்கள் அண்ணனாகி ராவணேஸ்வரன் பிராமண வடிவத்தில் மாற்றி எந்த காரணம் வளையத்திலிருந்து அன்னையாகிய சீதா பிராட்டியை சிறையெடுத்து வந்தாரடா. மாதவா, சிறையெடுத்து வந்தார். சிறையெடுத்து வந்து அசோகவனத்தில் சிறையில் வைத்தார். சிறையில் வைத்து என்ன கூப்பிட்டு எங்க அண்ணா என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? சொன்னாங்களா?
அஞ்சலை வச்சினை அன்னை சிறை வைத்தால் அழிந்துவிடும் நம்ம குலம். பத்தினி சிறை வைத்தா பத்தி எரிந்து போகும். வேண்டாம் அண்ணா அப்படி அண்ணனாகிய ராவணேஸ்வரனுக்கு புத்தி சொன்னேன். தம்பி பூஜனா, எனக்கு நீ புத்தி சொல்றியா? உனக்கு இனிமேல் தென்னிலங்கையில் இடமில்லையடா, போடா என்று சொந்த தம்பி என்று பாராமல் கட்டின காலால் போடா. அத மொதியே சொல்லிருக்கணும். ஆயா போடா வெளியின்னு வந்ததுன்னு சொல்லிதான் நான் வீட்டுக்கு போயிருப்பில்ல. இந்நேரத்துக்கு நான் வீட்டுக்கு போன சம்பளம் அறியா கொடுப்பாங்க. கோயில் உண்டியில போட்டு வந்துடலாம். ஏங்காச்சும் வாங்காச்சு எங்களுக்கு வேண்டாம். அப்படின்னு சொன்ன உடனே நான் அபயமெண்டி ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல தஞ்சம் புந்தேன். எங்க அண்ணனுக்கோ மூலபல சேனை, எந்த பக்கம் பார்த்தாலும் சேனையா தான் இருக்கும். எந்த பார்த்தாலும் சேனை, திரும்பி பார்த்தா சேனையா இருக்கும். மூலபல சேனை படைத்தவர் எங்கள் அண்ணனாகிய ராவணேஸ்வரன். எதிர்த்து ராமச்சந்திர இடத்தில் சண்டை சமரத்துக்கு வர இந்த மூலபல சேனை எல்லாம் படிந்து வல்லமரபுர சார், கும்பகர்ணன், மகாமாயன், இந்திர செய்த கொள்வதா அந்த தண்ணி ஆதாரம் இல்லாமல் பெண்டு சுகம் இல்லாமல் இருக்கிறவர் தான் இந்திர சைத்தம் அடிக்க முடியும். அப்பேற்பட்ட இந்திர சைத்தியை மாண்டு மடித்தார் ராமருடைய பானத்தார். இந்திர சைத்து கும்பகர்ணன் மகாமாயன் உடனே எங்கள் அண்ணனாகிய ராவணேஸ்வரன் ரதம் ஏறி மகனை மடித்து விட்டாயா என்று யுத்தத்துக்கு சரி. ராமருடைய பானத்தால் ரதம் இல்லை, கையில ஆயுதம் இல்லை, இல்லாத காரணத்தினால் அடே ராவணா, நிராயுத பாணியா இருக்கட்டும், நான் உத்தம் செய்ய மாட்டேன், இன்று போய் நாளை வா அப்படின்னு உத்தரவிட்டாரு. அரே ராவணங்கிட்ட போன உடனே இப்ப சுபால மலையில 70 வள்ளல் வானர் படைகளோட நாங்க காவலாக இருக்கிறோம். ராமச்சந்திர மூர்த்தி பாரு இப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, தூக்கத்துல இருக்கிறார். அதனால காவல் புரிய வேண்டுமில்ல, புறப்பட்டு போகலாம். ஐயா, ஊரிலே ஒரு குறை
நடத்தி அவர்கள் 4 பேர் துரத்தி செவுத்தோர நிறுத்தி சரி நீங்க 2 பேரும் லவ் பண்றாங்க பாருங்க. அதோட ஏதோ ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புங்க போட்டோம். யார் எழுதிருப்பாங்க? இது யாரு எழுதினாங்களோ கூத்துட்டவங்க எழுதிருக்கிறாங்க சார். மகாராஜராஜஸ்ரீ ராஜராஜாசிரி மகா கணமுருதிய என்றுமே மறவாமல் யாருக்கு என்றுமே மறவாத என்னுடைய உயிரின் மேலான என்னுடைய காதலன் அவளை தாங்க. அப்படி எழுதலைடா. ஐ லவ் யூ. அப்பா அப்பாங்குழி மாறுதா? அப்பான்னா உன் மகளாகிய திருச்சடை எழுதக்கூடிய நிறுவனம் என்னவென்றால் அப்பா பாதாரங்கி ஆளக்கூடிய மயில் ராவணனும் நம்ம பெரிய தந்தையாகிய ராவணேஸ்வரனும் சபா மண்டபத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்படி சுக்கலாதேவி மைந்தன் சூரியன் உதயம் என்ன ராமலட்சுமணி இருவரையும் கொண்டு வந்து பாலை வனத்திலே ஆளக்கூடிய பத்ரகாளிக்கு பலியிடுகிறேன் என்று சொல்லி வீர சபதம் கூறி வந்து கொண்டிருக்கிறார். மயில் ராவணன் என்ன போல வருவா, பொன்ன போல வருவா, ஈ போல் வருவா, எறும்பு போல் வருவார், எந்த வடிவத்தில் வருவான் என்று யாருக்கும் தெரியாது. ராமலட்சுமணி இருவருக்கும் நீங்க எச்சரிக்கையாக காவல் புரிய வேண்டும். இப்படிக்கு உன் மகளாகிய திருச்சடை போத்தாரா ஏமியம்மா கையில எதுக்கடா கூட்டியிருந்தா அம்மா நுண்ட நம்ம கூட நித்திர போயா கூத்தார தொட்டு இடம் இதெல்லாம் கொண்டாந்து விட்டுட்டு என்னமே குஷான்றமா குஷான்றம்மா நீ பாவேண்ட மயில் ராவணன் வந்து கொண்டிருக்கிறார். ராமருக்கு ராமருக்கு இந்த வேளையில் அங்க விலை வர காலமாச்சே. அந்த ராமருக்கு
நான் என்ன செய்வது மாதவா ராமா 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 சுபாலமலையிலே ராமரத்தில் நித்திரையாக இருக்கக்கூட அந்த பாவி எந்த மயில் ராவணே சாமியை சிறையெடுப்பேன் என்று வீர சபதம் கூறி வந்து கொண்டிருக்கிறானா மாயாஜால வித்தகல் கற்றவன் அவன். மந்திரம் தந்திரம் எல்லாம் தெரியும் அவனுக்கு எந்த வடிவத்தில் சாமி எடுத்து போவான் என்று யாருக்கும் தெரியாது சாமி இருவர்களை எச்சரிக்கையாக காவல் புரியுங்களப்பா என்று என் மகளாய திருச்சடை விகிதம் எழுதியிருக்கிறது மாதவா சுவாமி அப்படி சாமியை காப்பாற்றுவதாக இருந்தால் நம்மளால் ஆகாது அப்புறம் அனுமந்தனை நினைத்து அனுமந்தா அபயம் அபயம் என்று நினைத்தால் அனுமந்தன் வந்தாதா ராம லட்சுமணன் இருவரையும் எச்சரிக்கையாக காவல் புரிவார் முடியும் ஆமா அனுமார நினைத்து போகலாமா அனுமந்தா அபயம் அனுமந்தா அபயம்